ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர் பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 88 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற டெலிவரி உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், நீ என் கூட லைஃப் லாங் இருப்பியா? நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை எழுந்து நிற்க வச்சுட்டு அவன் வந்து நீட் லோன் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த ரிங்கை வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீ என் கூட இருப்பியா, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படி சொல்லிட்டு இந்த ரிங்கை காட்டுவான். அப்போ இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுவாங்க. அவள் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருப்பா. ஹீரோ இவ்வளோ விஷயம் சொல்ற போது அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஹீரோட ஹார்ட்ல கை வச்சுட்டு நான் எப்பவுமே இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கை எடுத்து அவளோட ஹார்ட்ல வச்சுட்டு நீயும் இங்கதான் இருக்க, நம்ம ரெண்டு பேரும் டெஸ்டினி தான், இப்படிதான் ஒண்ணு சேரணும்னு இருக்கு, நம்மள யாரும் பிரிக்க முடியாது, அதனால 1000 டைம் நான் எஸ் சொல்றேன், ஃபார் எவர் இந்த லவ்க்காக நான் 1000 டைம் உனக்கு எஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஹீரோ வந்து லிட்ரலி அழுதுட்டே வந்து சிரிப்பான். ஆக்சுவலி அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான், இந்த பக்கம் ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஸோ ஃபைனலி நம்ம ஹீரோ வந்து ரிங்கு போட்டு விட்டுருவான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. பார்க்கறதுக்கே செம்ம கியூட் அண்ட் ரொமான்டிக் மூமெண்ட் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் ஐ லவ் யூ சோ மச் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கிஸ் கொடுப்பான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்வா. இவங்களை பார்க்கும் போதே செம்ம கியூட்டா இருக்கும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல தமத் அண்ட் ஜமால் தான் காட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் கிச்சன்ல இருப்பாங்க. ஸோ புராக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. புராக் வந்தோடனே கேக் வாங்கிட்டு வருவான். ஸோ நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஹீரோ ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க ஜமாலுக்கு தெரியும் ஹீரோ எதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ஜமால் அவங்க ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா புராக் வருவான். வந்தோடனே ஜமால் கேட்பான் எங்க கேக்குன்னு. புராக் கம்ப்ளீட்டா மறந்துட்டு இருப்பான் கேக் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்க வந்து எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சா கேக் கூட வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கடுப்பாயிடுவாங்க. அப்ப அந்த டைம் வந்து ஹீரோ ஹீரோயின் வருவாங்க. வந்தோடனே ஏன் இந்த பிளேஸ் டார்க்கா இருக்கு, அதாவது கிச்சன் ஏன் ரொம்ப இருட்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து ஜமால் சொல்லுவான் அந்த லைட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு புராக் கிட்ட சொல்லுவான். புராக் தான் லைட் போடுவான். அப்போ ஜமால் சொல்லுவான் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சோம் கேக் வாங்கிட்டு, பட் புராக் வந்து சொத்த போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்போ புராக்ல சரி நான் வேணா இப்போ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின்ல வேணா விடு, அதான் முடிஞ்சிச்சுல எதுக்கு மறுபடியும் போயிட்டு, ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல நீங்க யோசிச்சதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அதுவே போதும் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிடுவா. அப்போ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோ சொல்லிடுவான் இந்த மாதிரி நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் ஹீரோயினுக்கு, அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஜமால் தமத் அண்ட் புராக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஸோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரப்போசல் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் வந்து பொண்ணு கேட்க போகணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் ஃபேஸ் வந்து லைட்டா மாறும். அப்போ ஹீரோ சொல்லுவான் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு நாளைக்கு வந்து நாங்க பொண்ணு கேட்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஜமால்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்க ஆல்ரெடி ரெடியா இருக்கோம், ரொம்ப எக்ஸைட்டடாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா எதுக்கு இப்போ தேவையில்லாம இதெல்லாம் ரொம்ப தேவையா, இப்போ அன்னெசரியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவான் இல்ல இது எல்லாமே இப்போ கண்டிப்பா தேவைதான், நம்ம மேரேஜ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் நடந்துச்சு, அதுவும் நீ என் லைஃப்குள்ள வரும்போது உன்னை ஹர்ட் பண்ணி தான் நான் வர வச்சேன், இந்த வாட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறேன், புதுசா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த வாட்டி நம்ம கல்யாணம் பண்ணும்போது ஒன்லி ஹாப்பி மெமரிஸா தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாம எல்லா ப்ரொசீஜர் எல்லா ஃபங்க்ஷனும் ப்ராப்பரா ஆர்டர் வைஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஓகே சொல்லிடுவாங்க. அப்போ தமத்ல நான் இங்கேருந்து கிளம்புறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுவான். ஸோ ஜமால் வந்து தமத்தை ட்ராப் பண்ண போயிடுவா. புராக்கா வெளியே போயிடுவான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. அவன் வந்து சித்தியை பார்க்கறதுக்காக சித்தி ஒரு ரூமுக்கு போவான். அங்க போனோன்னா சித்தி கேப் என்ன நீ இந்த டைம்ல என் ரூமுக்குலாம் வந்திருக்க, இந்த மாதிரி டைம்ல வரமாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்பா. அப்ப ஹீரோ சொல்வான் ஆமா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேச வந்தேன், நாளைக்கு நம்ம பொண்ணு கேட்க போனோம் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் சித்திக்கு ஷாக் ஆயிடும். என்னது நீ லூஸ் ஆயிட்டியா, நீ தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல, எதுக்கு மறுபடியும் போய் பொண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்பா. அப்ப ஹீரோ சொல்வான் நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க, அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த டைம்ல நீங்க தான் எங்க கூட சப்போர்ட்டா நிக்கணும், நீங்க நினைச்ச மாதிரி ஹைதரும் வந்து அவன் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான், இந்த பக்கம் நம்ம எல்லாருமே மூவ் ஆன் பண்ணணும், நீங்க எல்லாத்தையும் பழைய மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறீங்களா, அப்ப எதுக்கு இந்த மாதிரி சண்டை போடுறீங்க, இந்த சண்டை எல்லாமே நம்ம நிறுத்தலாம், புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் சித்தி வந்து எதுவுமே பேசாம சைலண்டா கேட்டுட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான் எனக்கு நீங்க அம்மா மாதிரி, நீங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணணும், இந்த டைம்ல நீங்க தான் என் கூட இருக்கணும், என்ன தனியா விட்டுற மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் சித்தியில சரி ஓகே நான் வரேன், நான் பொண்ணு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா.
ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோனை காட்டுவாங்க. அவள் வந்து கிச்சனில் வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோக்காக ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா நான் கேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்வா. அப்போ ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டுல ஓ நீ எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கேக்கா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஹீரோயின் ஆமா அப்படி சொல்வா. உனக்கு எப்படி தெரியும் எனக்கு ஆரஞ்சு கேக் பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின்ல எனக்கு எப்படியோ தெரியும் நானும் வந்து ஆளுங்களா செட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்வா. அப்போ ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். ஓ ஜமால் தான் உனக்கு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின்ல உங்ககிட்ட இருந்து எதுவுமே மறைக்க முடியாது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுவான் ரொம்ப கியூட்டா ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருப்பான். எங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துப்பாங்க கியூட்டா இருக்கும். அப்போ ஹீரோ வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்களே அதை எடுத்து அந்த மாவு எடுத்து ஹீரோயின் மேலே பூசிடுவா. இங்கே நம்ம ஹீரோயினும் அதை எடுத்து பூசலான்னு போகிறப்போ ஹீரோ கை பிடிச்சிடுவான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான் என் மேலே பூசாத நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல நீ தான் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் எப்படி பூசாமல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. ஸோ பவுடர் எடுத்து மேலே போட்டுப்பாங்க. ஒரு மாதிரி அந்த கிச்சனே வந்து மெஸ் பண்ணிடுவாங்க. இந்த வாட்டி வந்து ஒரு ஃபன்னியான கியூட்டான ரொமான்டிக்கான ஃபைட் வந்து ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்க்கறதுக்கே இந்த சீன்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அண்ட் ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து மார்னிங் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்து பாப்பா ஹீரோ வந்து சோஃபால படுத்துட்டு இருப்பான். ஸோ இவ போய் நோண்டுவா விளாடுவா பட் ஹீரோ எழுந்துக்க மாட்டான். ஸோ கடைசியா என்ன பண்ணுவா போய் தண்ணி ஊத்திடுவா. ஹீரோ வந்து அலறி அடிச்சு எழுந்துப்பான். எழுந்து பார்த்துட்டு ஹீரோயின் தான் ஊத்துனான்னு ஃபன் பண்ணிட்டு சண்டை போட்டு ஹீரோயின் மேலே போய் விழுந்துருவான். ஸோ இங்கே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஒரு கியூட்டான ரொமான்டிக் சீன் இங்கே இருக்கும். அப்போ ஹீரோ கேட்பான் நீ ரெடியா என்னோட ஒய்ஃப் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல நான் எப்பயோ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவா சரி நவுண்டு போ நான் கீழே போய் நிறைய ஒர்க் இருக்கு பண்ணணும் இன்னைக்கு வர நீ பொண்ணு கேட்க வரேன்னு சொல்லிட்டேன் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இப்போ ஹீரோல இப்பவே ஏன் உடனே போகணும் நீ இங்கே ரெஸ்டடு நான் டே ஃபுல்லா உன்னை இப்படியே பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின்ல நம்மளுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு பட் இருந்தாலுமே நீ பொண்ணு கேட்க வரதுனால நிறைய பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வான் நான் வந்து சித்திக்கிட்ட பேசிட்டேன் அவங்க வந்து உன்னை பொண்ணு கேட்க வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் ஹீரோயின் கேட்பா எப்படி ஒத்துக்கிட்டாங்க என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான் எல்லாமே மாறுது கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகுது பட் எல்லாமே நான் செட்டில் பண்ணிடுவேன் நம்ம லவ் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா நான் உனக்கு கம்ப்ளீட்டா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அம்மாட்ட பேசுறதுக்காக வருவா. அப்போ அவங்க அம்மாட்ட சொல்வா சித்தி வந்து பொண்ணு கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் அவங்க அம்மாக்கு ஷாக்கு என்னது நீங்க தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல எதுக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா இல்ல ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கு அதனாலதான் நாங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோயின் அம்மா சொல்வாங்க பாத்தியா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தியா சித்திக்கு நம்மள யாருமே பிடிக்காது கடைசியில நம்ம கிட்டே வந்து கேட்கற மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோயின் சொல்வா விடுங்க நாங்களே பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணோம் தான் இது பண்றோம் மறுபடியும் நீங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. ஹீரோயின் அம்மா சொல்வாங்க இங்க பாரு உங்க அப்பா கெட்டவங்களாவே இருக்கட்டும் பட் உனக்கு நல்ல படிப்பும் நல்ல லைஃபும் நல்ல வீடும் உனக்கு கொடுத்துருக்காங்க அதை பத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின்ல அதுக்காக அவர் பண்ண தப்ப எல்லாத்தையுமே நான் கண்ணு மூடிட்டு அக்செப்ட் பண்ணிக்க சொல்றீங்களா அதெல்லாம் மன்னிக்கிற தப்பா முதல்ல அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. இந்த பக்கம் உங்க அம்மா சைலண்டா இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா இந்த காசு பணம் எதுவுமே இல்லாம சாதாரணமா இந்த காசு பணம் எதுவுமே இல்லாம சாதாரணமா இருந்திருந்தாலே நம்மளுக்கு ஹாப்பியா இருந்திருக்கும். எனக்கு என் அண்ணன் போயிருக்க மாட்டான் எங்க அப்பாவும் எல்லா இடத்துக்கு என் கூட இருந்திருப்பாங்க அண்ணனும் கூட இருந்திருப்பான் அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு நல்ல லவ் பண்ற கேர் பண்ற அம்மா எனக்கு கிடைச்சிருப்பாங்க பட் இது எதுவுமே கிடைக்கலையே அந்த காசு அந்த பணம் அதனாலதான் இது எல்லாமே போயிடுச்சு. அப்பா மட்டும் டீசென்டான ஒரு உண்மையான அப்பாவா இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் அம்மா வந்து புரியும் அவளுக்கு அப்பதான் அவ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவ சொல்வா எனக்கு புரியுது நீ சொல்றது கரெக்டு தான் நம்ம மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நானும் இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நீயும் வெறி ஒரு டாட்டர் அண்ட் மதர் ஃபீலிங் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா நான் உனக்காக கண்டிப்பா நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அண்ட் அவங்க அம்மாவை காட்டுவாங்க. இங்க வந்து அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பொண்ணு கேட்க வரதுனால. ஸோ வீட்டை டெக்கரேட் பண்றது மெனு கார்ட்லாம் செட் பண்றது அண்ட் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் கிட்ட சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஜமால் வருவான். வந்துட்டு கேட்பான் அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின்ல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்து ஜமால் சொல்லுவான் இதுக்கப்புறம்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ எது வேணுமோ எனக்கு கூப்பிடுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் உங்களோட ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸ் அப்படி சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல
கண்டிப்பா எனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கண்டிப்பா உங்ககிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு தமத் வருவா. வரும்போது ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு கிஃப்ட் கொண்டு வருவா. அதாவது ட்ரே. மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்களுக்கு டீ அண்ட் காஃபி கொடுக்குறப்போ அந்த ட்ரே தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரே வாங்கிட்டு வந்து கொடுப்பா. இதை பார்த்துட்டு ஹீரோயின்ல ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஹீரோயினும் அவங்க அம்மாவும் வந்து உள்ள கிச்சன்ல ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் தமத் அண்ட் ஜமால் தான் பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி தான் காட்டுவாங்க. அவள் ஆஸ்லே பார்க்கறதுக்காக ரூமுக்கு வருவா. வந்து பார்த்தா ஆஸ்லே வந்து டயர்டா இருப்பா. பார்க்க வந்து தூக்கத்துல இருக்கிற மாதிரி இருப்பா. ஆல் டே ஸ்லீப் பண்ண மாதிரி இருப்பா. அப்போதான் வந்து அம்மா கேட்பாங்க, இப்போ எப்படி இருக்க, நீ பெட்டரா ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா சித்தி வந்து ஆல்ரெடி வந்து அவ குடிக்கிற டீல வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் வந்து ஆட் பண்ணிருப்பா. அவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அவளுக்கு வந்து தூக்கமாவே இருக்கும். அப்போ வந்து அஸ்லே சொல்வா, எனக்கு என்னன்னு தெரியலம்மா, ஒரு மாதிரி டயர்டாவே ஸ்லீப்பியாவே இருக்கேன்னா எழுந்துக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, மேபி அது ஸ்ட்ரெஸ்னால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அஸ்லே கேட்பா, ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சித்தி சொல்லுவான், ஒர்க்காக வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அஸ்லே கேட்பா, ஏன் அவன் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. இந்த பக்கம் சித்தியில தெரியல, கொஞ்சம் ஒர்க்கா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க போறது எதுவுமே வந்து அஸ்லே கிட்ட வந்து சொல்ல மாட்டா சித்தி. ஏன்னா சொன்னா அவ ஒன்னும் அக்ரெசிவா ரியாக்ட் பண்ணுவா சொல்லிட்டு அவன் எதுவுமே சொல்ல மாட்டா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து மெய்டு வருவா. வந்து சொல்வா, உங்க ட்ரெஸ் எல்லாம் நான் வந்து ரூம்ல வச்சுட்டேன், அது மட்டும் இல்லாம கீழே வந்து பொண்ணு பாக்குறதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு, வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இதை கேட்டு சித்திக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அஸ்லே முன்னாடி அஸ்லேக் தெரியக்கூடாது தான் வந்து அவ ஹைட் பண்ணிட்டு இங்க மெய்டு வந்து சொன்ன உடனே அஸ்லேக் தெரிஞ்சு போச்சு. அவ செம்மையா கத்தி அவங்க அம்மாவை ரூம் விட்டு வெளியே அமைச்சிடுறா. வெளியே போனதுக்கு அப்புறமா அஸ்லே என்ன பண்றான்னா நசீர் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறா, இந்த மாதிரி ஹீரோக்கு அண்ட் ஹீரோயினுக்கு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நசீரும் செம்ம கோவத்துல இருப்பான். எங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல காட்டுவாங்க, ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே வந்து அழகா ரெடியா இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. எதுக்காகனா ஸோ பொண்ணு கேட்கும் போது மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரே வீட்லயே இருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஹீரோட ஃபேமிலி வெளியே வந்துட்டு ஸோ ஹீரோட கொலீக்ஸ் அண்ட் ஹீரோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, மாசா ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க பொண்ணு கேட்கறதுக்காக. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பொறுமையா நடந்து வருவான். வந்து பார்த்தா ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்ப்பான். பார்த்தோன்னே அப்படியே ஃபிளாட் ஆயிடுவான். அப்படியே ஷாக்ல இருப்பான். அவ ரொம்ப அழகா இருப்பா ஹீரோயின். அதை பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் போய் கிட்ட போய் நின்று ஹீரோயினே கொஞ்ச நேரம் பார்ப்பான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மூமெண்ட்டே கியூட்டா இருக்கும். பின்னாடி எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவா, சித்தியோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணி வெல்கம் சொல்லுவா. அதே மாதிரி ஹீரோவும் வந்து ஹீரோயோட அம்மாவோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணி வெல்கம் சொல்லுவான். இந்த பக்கம் அவங்க அம்மா வந்து இன்வைட் பண்ணுவாங்க, வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஹாப்பியா வந்து அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே உள்ள வந்து உட்காருவாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த மூமெண்ட். அப்போ ஜமாலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். வெளியில கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க தான் மெசேஜ் பண்ணுவாங்க, இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஜமால் அதை பார்த்துட்டு சரி 5 மினிட்ஸ்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்போ வந்து எங்க சித்தியும் அண்ட் ஹீரோயின் அம்மாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, போய் எல்லாருக்கும் காஃபி எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினா கிச்சன் போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வெளியே நசீர் வந்து இருப்பாங்க கண்ணு வச்சுட்டு. ஸோ பாடி கார்ட்ஸ் எல்லாமே அந்த என்ட்ரன்ஸ் நிற்பாங்க. 3 பேர் இருப்பாங்க. அவங்களும் வந்து நசீரை பார்த்து கன் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நசீரை வெளில விட மாட்டாங்க. அவங்க தான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நசீர் சொல்லுவான், மரியாதை நான் வெளில விடுங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக தமத் வந்துடுவா. வந்துட்டு அண்ணா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ தமத் வந்து அந்த 3 பேரையும் பார்த்துட்டு தயவு செஞ்சு கண்ணை கீழே போடுங்க, சொல்றல கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுப்பா. அங்க இருக்க காட்ஸை வந்து கீழே போட்டுருவாங்க. இந்த பக்கம் நசீர் வந்து அவங்க தங்கச்சியை பார்த்து கத்துவா, நீலாம் ஒரு தங்கச்சியா, என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி ஆக போகுதுன்னு, நீ என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அப்போ வந்து தமத் சொல்வான், அண்ணா நீங்க ஹீரோயினை மறந்துடுங்க, அது நடக்காத ஒரு விஷயம், உங்க லைஃப்ல மூவ் ஆன் பண்ணுங்க, உங்க லைஃபை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் நசீர் செமையா கோவப்படுவான். அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜமால் வந்துடுவான். வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்பான். வந்துட்டு ஓ நீ தானா, உன்னதான் உள்ள விடக்கூடாது சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். இந்த பக்கம் இந்த மாதிரி சொல்லுவா, ஆல்ரெடி எங்க அண்ணன் கிளம்பிட்டான், நீ பிரச்சனை பண்ணாத, இன்னைக்கு ஒரு நல்ல நாள், பிரச்சனை பண்ணி சீன் கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் கிட்ட சொல்லுவான். அப்போ ஜமால் சொல்லுவான், உன் அண்ணன் ஆல்ரெடி கிளம்புறானா பிரச்சனை இல்லை, மரியாதை அவனை போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். இந்த பக்கம் தமத்துல அண்ணா தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொன்னது, அண்ணா தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே நசீர் அங்கேருந்து போயிடுவான். இந்த பக்கம் தமத் வந்து ஜமாலை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்துருவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கட்டுவாங்க. அவ கிச்சன்ல வந்து டீ போட்டுட்டு இருப்பா. ஸோ எல்லாருக்குமே டீ போட்டுருவா. ஸோ ஹீரோக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு ட்ரேல வச்சு அது ஹீரோயின் தான் போய் கொடுப்பா. மிச்ச பேருக்கு எல்லாமே வந்து மெய்ட் போய் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த டீல வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா நிறையா கசப்பு, அப்புறமா நிறைய சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டே இல்லாம அந்த மாதிரி போட்டுருவா. ஏன்னா அந்த ஊரோட ட்ரெடிஷன் அந்த மாதிரி. ஸோ மாப்பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி கசப்பான டீ போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை குடிக்கிறாரா இல்லையா
அதான் டெஸ்ட்டு, ஓகேவா? ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் போட்டு வச்சிருவா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹாலை காட்டுவாங்க. மெய்ட் வந்து எல்லாருக்குமே டீ கொடுத்துருவாங்க. கடைசியாக தான் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு டீ கொடுப்பா. கொடுத்தோன்னே ஹீரோ வந்து ஸ்மைல் பண்ணிட்டே எடுப்பான். எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு வாய் வைப்பான். ரொம்ப கசப்பாக இருப்பான். அவன் மூஞ்சியை மாறிடும். அப்புறம் ஹீரோயினை பார்த்து சிரிப்பான் அவன். இந்த பக்கம் ஹீரோயினும் சிரிப்பா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த கப் ஃபுல்லாக வந்து ஒரே ஷாட்டில் வந்து குடிச்சிடுவான். குடிச்சிட்டு ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். இந்த பக்கம் வந்து ஹீரோயினும் சிரிப்பா. அப்போ சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு ட்ரெடிஷன் தானே, அந்த டீல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், எப்படியோ கசப்பாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஹீரோ வந்து செம மாசா கெத்தா குடிச்சிடுவான் ஒன் ஷாட்லேயே. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. அப்போ வந்து ஹீரோ வந்து கண்ணு காட்டுவான், பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் டீலாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து சித்தி கேட்பா, இந்த மாதிரி அவங்க வீட்டு பொண்ணை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோயின் அம்மா சொல்வா, ஓ அப்படியா, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்படி சொன்னோன்னே இங்கே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும். இந்த பக்கம் ஹீரோக்கும் ஷாக் ஆகிடும், என்ன இவங்க உடனே ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணை கொடுக்கணும்னா சில கண்டிஷன்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஹீரோக்கும் செம்ம ஷாக் இருக்கும். அப்போ வந்து ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, உங்கள் பையன் என்னோட பொண்ணை ஹாப்பியாக வச்சுருப்பானா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோக்கு அப்போ தான் மூச்சே வரும். ஓ இந்த கேள்வி தான் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். ஸோ ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். அப்போது ஹீரோயினோட அம்மா சொல்லுவாங்க, எனக்கு வந்து என் பொண்ணோட ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணுறாங்க. அவங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இங்கே ஹீரோக்கு அப்போ தான் ஒரு பெரும் மூச்சே விடுவான். அப்பாடி எப்படியோ ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹக் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த சீன் எல்லாமே வந்து அஸ்லியா வந்து பின்னாடி நின்று பார்த்துட்ருப்பா. அவள் செம்ம கோத்தில் வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட நின்று பார்த்துட்ருப்பா. இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அஸ்லியா வந்து நிற்கிறது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரிங்ஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஜமால் தான் வந்து ரிங் போட்டு விடுவான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும். போட்டு விட்டு அதை சிசரில் கட் பண்ணணும், அதுதான் அவங்களோட ட்ரெடிஷனில். கட் பண்ணலான்னு போகிறப்போ அங்கே மெய்டு இருப்பாங்களா, அவங்க தான் வந்து அந்த ட்ரேயை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க சிசர் கட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது ஜமால் என்ன பண்ணுவான், அவன் பாக்கெட்டில் இருக்க எல்லா காசு எடுத்து போட்டுருவான். அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி, காசு கொடுத்துட்டு அந்த சிசர் வந்து கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஜமால் வந்து காசு கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து சிசர் கட் பண்ணி விடுவான். இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுவான். இந்த மூமெண்ட்டே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹீரோயினும் ரொம்ப அழகாக இருப்பா, ஹீரோவும் சூப்பராக இருப்பான். ஸோ ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுறது ஃபோர்ஹெட்ல தான் இருக்கும். ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிப்பாங்க. இந்த சைட் காட்டுவாங்க. பார்த்தா நசீர் வந்து வெளியே நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அவன் செம்மையாக கோவப்படுவான், செம்மையாக கடுப்பாவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் ஹாப்பியாக ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே எபிசோட் 88 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 89 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. See you in the next video. Bye bye.